இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ஜூஸ் குடிக்கலாம்ல, ஆனா ஒரு கண்டிஷன். பெருசா ஒண்ணும் இல்ல, இந்த ஆரஞ்சு ஜூஸ் அப்படியே உன்னோட உதடு மாதிரி இருக்கிற ஆரஞ்ச ஜூஸை எடுத்து சீனி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு அந்த ஜூஸ் ஈரத்தோட உன்னோட ஆரஞ்சு உதட்டோட மாமாவுக்கு ஒரே ஒரு அப்படி அது கொடுத்துட்டா போதும். இப்ப என்ன, நான் இந்த ஜூஸ குடிக்கணும். அதே ஜூஸ் உதட்டோட உனக்கு நான் ஒரு கிஸ் கொடுக்கணும். அம்பிட்டு தானே? ஆமால, அம்பிட்டுதான். கொடுத்துட்டா போச்சு. எங்க அந்த ஜூஸ குடி பாப்போம். இந்த குடி. முப்படாதி அண்ணாச்சி. தோரமா சொல்லுங்க பாப்பா. தண்ணி இல்லன்னு கவலைப்பட்டீங்க, ஆரஞ்சு ஜூஸே வந்திருக்கு. இந்தாங்க குடிங்க. நல்லா ஐஸ் போட்டு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு ஆரஞ்சு ஜூஸா, அதுவும் ஐஸ் போட்டு இருக்கு. யார் வீட்டு வந்தா? இந்தா நிக்கிறாரு பொறுக்கி சிவபாலன் சார், இவர்தான். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தம்பி. தேவாமிர்தமா இருக்கு தம்பி. ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பரா இருக்கு. அது என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்றது? உங்க தம்பி ஜூஸ் கொடுத்ததும் ஒண்ணு கேட்டாப்ல, அத கொடுக்க வேணாமா? சொல்லுங்க தம்பி, எவ்வளவு ஆச்சு, நான் எவ்வளவு தரணும்? அதெல்லாம் அட, உங்க தம்பியா புள்ள பணம் எல்லாம் கேட்க மாட்டாரு அண்ணாச்சி. அவரு கேக்குறதே வேற. ஜூஸ் குடிச்ச ஈரவாயோட அவர் கேட்டதை நீங்க கொடுத்துருங்க. சரி தம்பி, சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? இந்த உதட்டால உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அண்ணாச்சி, எனக்கு எதுவுமே வேணாம், தயவு செஞ்சு தள்ளி போங்க. நான் உங்களுக்கு கொடுத்தே ஆகும் தம்பி. அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்ன வேணும் தம்பி? உங்களுக்காக நான் ஏதாவது கொடுத்தே ஆகணும். அண்ணே விட்டுறாதீங்கண்ணே, அவன் கேக்குறத கொடுத்துருங்க. சிறுத்தா சிறுத்தா தம்பி. தம்பி தம்பி தம்பி, இந்த போட்டோல இருக்கிறதுலாம் ஆறுண்டு தெரியுதா? அது என் கூட காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அப்ப தெரியும், தெரிஞ்சிட்டு எதுக்கு தெரியலன்னு சொல்லுதிய? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இங்க நடக்கிறது மாலதியோட மர்டர் கேஸ். ஆனா இவர் என்னன்னா சம்பந்தமே இல்லாம ஏஎஸ்பி மகனை கூண்டுல ஏத்தி கண்டபடி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஐ காண்ட் அலோ திஸ். இதுல அப்ஜெக்ஷன் செய்ய என்ன இருக்கு? நான் அவரோட ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் தானே காட்டுதேன். அதுக்கு எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுதிய? அம்மா, நான் ஏதாச்சும் சொல்லும் போது ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லும் போது எனக்கு பயமா இருக்குமா? நீங்க டோன்ட் வரி சண்முகம். மிஸ்டர் பிபி, ஒருவேளை உங்களுக்கு இதுல சம்மந்தம் இல்லாத விட்னஸ் ஏதாவது தோணுச்சுன்னா அவர் கேஸ் பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஆர்குமெண்ட்லாம் அவர்கிட்ட வைங்க. அதுக்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் பண்றது ரொம்ப தப்பு. ரொம்ப நன்றிங்கம்மா. நான் இப்ப விசாரிக்கலாங்களா? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் பண்ணியாச்சு, நீங்க தாராளமா விசாரிக்கலாம். உங்களை போலீஸ் ஏதாச்சும் ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் இல்ல. இல்ல ஏதோ ஒரு கேஸ்ல நீங்க அரெஸ்ட் ஆகி அப்புறம் நீங்க குற்றவாளி இல்லன்னு உங்களை விட்டுட்டு போலீஸ் வேற யாராச்சும் கைது பண்ணிருக்காங்களா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். யாருங்க நீங்க? போலீஸ் அதிகாரி தானே? நீங்க ஏன் இப்படி கோர்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? சிட் டவுன். நான் போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல மேடம், நான் கௌதமோட அம்மா. நீங்க யாரா வேணா இருங்க, கோர்ட்ல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? யுவர் ஆனர், இந்த சண்முகம் ஏதோ உள்நோக்கத்தோட தான் என் பையனை விசாரிக்கிறாரு. என் மகனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். யுவர் ஆனர், ஒரு தாயா அவங்களுக்கு தார்மீக கோபம் வரத்தானே செய்யும். இப்ப வரைக்கும் இந்த கௌதம கேட்கிற கேள்விக்கும் இந்த கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவர் நீதிமன்றத்தையும் வழக்கையும் குழப்ப பாக்குறாரு யுவர் ஆனர். மிஸ்டர் சண்முகம், நீங்க எதுக்காக இப்ப இந்த கௌதம விசாரிக்கிறீங்க? இந்த கேஸுக்கும் இவருக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? முதல்ல அத சொல்லுங்க. ஜட்ஜம்மா,
இந்த கௌதமுக்கு இந்த கேஸ்ல என்ன சம்மந்தம் இருக்குன்றத இன்னும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு நான் சொல்லிடுதேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க. ஐயோ. என்ன சௌந்தரபாண்டியன் சார், என்கிட்டே உங்க விளையாட்டை காட்டுறீங்களா? உங்க மகளை கட்டின மருமகனுக்காக பொய் சொல்லி என்னையே டைவர்ட் பண்ண பாக்குறீங்களா? மேடம், அந்த வெறும்பைய என் மகளை கட்டுனமல்ல, என் மகளை திருடிட்டு போனவன் அவன். அவனுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணுவேனா? இந்த வாய்ஸ் அவுடெல்லாம் என்கிட்ட வேண்டாம் சார். முருகன் கோயில்ல வைரவேல் திருட்டுல என்னமோ உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி சாட்சி சொல்லிருக்கீங்க. என்ன உங்க சம்பந்தம் இல்லாமலா என் வீட்டுக்கார அந்த வைரவேலை திருடினாரு? நீங்க சொல்லுறத பார்த்தா உங்க வீட்டுக்காரி எதையுமே செய்யாத மாதிரி பேசுதீங்க. வைரக்கிடமும் வேலை எடுக்க பார்த்தாருல்ல, அதுதான் சொன்னேன். மேடம், நீங்க கூட நிறைய தப்பு செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம்னு வெளியில வரும்போது எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி தானே பேசுதீங்க. அதானே மேடம் நானும் செஞ்சேன். ஆனா எனக்கு உண்மை தெரியும்ல, வைரவேல் திருட்டுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் கோர்ட்ல சொன்னா உங்க கதை என்ன ஆகும்னு தெரியும்ல. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நானும் சொல்லிடுவேன். அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 சேர்த்து சொல்லிடுவேன். அது என்னுடைய ஹாபிட். பிறகு என்ன ஆகும்? நாம 2 பேரும் ஒண்ணு மண்ணா ஜெயிலுக்கு போகணும். நீங்க ஃபீமேல் ஜெயிலு, நான் மேல் ஜெயிலு. ஆனா நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்துல தான் பெல் அடிப்பாங்க சாப்பிடுறதுக்கு. பரவாயில்லையா மேடம்? ஓஹோ, என்னையே மிரட்டுறீங்களா? மிரட்டல மேடம். மேடம், ஒரு மானை ஒரு புலி துரத்திச்சுன்னா அந்த மானு ஓடும், தாவி குதிச்சு ஓடும். நானும் அந்த மானு மாதிரி தான் மேடம். ஆனா செத்துருவோம்னு தெரிஞ்சா இந்த மானு என்ன செய்யும் தெரியுமா? துரத்துக்கிட்டு வர புலியையே எதிர்த்து நிக்கும். என்னங்களே பாத்தீங்களா அந்த அம்மா என்ன சொல்லுதாவன்ட்டு? என்ன சார் இது, கோர்ட்டுலே வச்சு எங்களை கொன்னுடவும் சொல்றாங்க சார். ரொம்ப அநியமா இல்லையா சார்? இல்லை, அவங்க உங்களை கொல்றேன்னு சொல்ல. அவங்க அவங்கள தான் கொல்லுவேன்னு சொன்னாங்க. இப்ப புரியுதாப்பா அவங்க கோவம் என்னன்னு? இல்லை, உங்க கண்ணால பாத்தீங்களா அந்த அம்மாவோட குணம் என்னன்ட்டு? உங்களை கொலை பண்ணிடுவாங்களா, உசுரோட தீர்த்து கட்டிடுவாங்களா? பயமா இருக்கு சார். இப்ப நாங்க என்ன சார் செய்ய முடியும்? இத பாருங்க, உங்க உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சார், நாங்க சாக மாட்டோம் சார். தப்பிக்க என்ன வேணா சொல்லுங்க சார், நாங்க கேக்குறோம். கோர்ட்ல ஜட்ஜ் அம்மா முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. அவங்க உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஜெயிலுக்கா? இல்லே முட்டா பயலுலா, இந்த உலகத்துல இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க ஒரே சேஃபான இடம் ஜெயிலு தான்.